இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுது. எல்லாருக்கும் டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. கடவுளுடைய எல்லா நேச்சர்லயும் இது ஒரு பிரதானமான நேச்சராக இருக்கிறது. தேவனும் ஒரு ஆசிரியரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுளுடைய எல்லா நேச்சர்லையும் இது ஒரு பிரதானமான நேச்சராக இருக்கிறது. தேவனும் ஒரு ஆசிரியரே, தேவனும் ஒரு போதகரே. ஆமென். போதகரை கடவுள் வைக்கிறாரு. அதே நேரத்தில் தேவன் யாரா இருக்கிறாரா? ஒரு போதகராக இருக்கிறார். ஆமென். கடவுளுடைய ரோலுங்க. டீச்சரா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு சொல்றேன், நீங்க கடவுளுடைய ரோலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமென். கடவுள் செய்யற ஒரு வேலை என்ன பண்றீங்க? செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அவருடைய டீச்சிங் ஸ்டைலை நம்ம கத்துக்கிட்டோம்னா எஃபெக்டிவான டீச்சரா மாறலாம். தேவன் எப்படி பேசுறாரு பாருங்க. ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ அண்ட் டீச் யூ இன் த வே யூ ஷுட் கோ. நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்படின்னா இது வந்து காமனா அவர் சொல்லாம உன்மேல் என் கண்ணை வைத்துனா என்னன்னா உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்துனா என்ன? ஸ்பெஷல் கேர். நம்ம ஏன் தனியா டியூஷன் வைக்கிறோம்? ஏன்னா டோட்டலா டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது கண்ணை வைத்து நடக்காது. இப்படிதான். ஏன்னா ரெண்டு கண்ணை ஒரு ஆள் மேல வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பொதுவாக தான் கண்ணை அங்கங்க வைப்பாங்க. அதனால வைக்க முடியாது. அதனால தான் தனியாக ஒரு டீச்சர்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறோம், அப்போமாவது படிச்சிருமான்னு நம்பி என்ன பண்ணுறோம், சில முயற்சிகளை செய்கிறோம். கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்துன்னு என்ன அர்த்தம்னா, அங்கே பார்ப்பா, உன் வீக்னஸ்ஸு, உன் ஸ்ட்ரென்த்து, உன்னுடைய லேர்னிங், அந்த கெப்பாசிட்டிலாம் எனக்கு தெரியும். வேதவசனம் சொல்லுது, அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போதிக்கிறது இல்லை. இவர் எப்படிப்பட்ட ஆசிரியர்னா, மாணவனுடைய கெப்பாசிட்டியை, மக்களுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெஷலாக கவனித்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லி தருகிறாராம். ஆமென். என் கண்ணை உன் மீது வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவங்க தேவன் ஒரு சிறந்த போதகர். எல்லாம் சொல்லுங்க, போதகர். அதனால சில இடத்துலலாம் இயேசுவை வந்து அப்படியே கூப்பிடுறாங்க, ரபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரபின்னா என்ன அர்த்தமா? போதகரே, டீச்சர் அப்படின்னு என்ன பண்ணோம் அர்த்தம். ஸோ இயேசு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் அப்படின்ட்டு. சில பேருக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஆசிரியரை வந்து நம்ம எப்படி தான் சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எங்கே போயிட்டாரு? கடைசியில் போயிட்டார். மாதா பிதா குரு, அப்புறம் தான் என்னது தெய்வம் அப்படின்னு. இப்படி இது யார் இந்த ப்ரையாரிட்டி வச்சாங்கன்னு தெரில. அதனால தான் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னா அதை தூக்கி தூர போட்டுடணும். புரியுங்களா உங்களுக்கு? ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு தேவனை புரிஞ்சாதான் மற்றது எல்லாத்தையுமே சரியாக செய்ய ஆரம்பிப்போம். அதனால தான் முதல்ல என்ன நேசி, எனக்கு முதலிடம் கொடுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, எனக்கு நீ கரெக்டாக கொடுத்தேன்னா மீதி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுப்பேங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார். ஏமேன். சரி, இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. குரு அப்படின்னு சொன்னால் தமிழில் வந்து குரு அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் தமிழில். ரு அப்படின்னா இருளை நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இருளை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இருளை, இந்த உலகத்தில் இருக்கிற சில அறிவுகளை கொண்டு சில இருளை நீக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற மெய்யான இருளை இந்த குருவால மட்டும்தான் நீக்க முடியும். ஆமென். சிலர் வந்து பேர் வச்சுக்கலாம், சத்குரு, சத்திய குரு, அந்த குரு, இந்த குருன்னு நிறைய பேர் வைக்கலாம். ஆனா எந்த குருவும் இருட்டை நீக்க முடியாது. உங்க இருளை நீக்கும் ஒரே குரு ஜீசஸ் கிரைஸ்ட். He is the only குரு. ஆமென்.